Hare Krishna. இன்னைக்கு ப்ரேயர் செஷன் குந்தி ப்ரேயர்ஸ். இன்னைக்கு ஃபோர்த் பார்ட்டு. ஒன் 1.8.41. ஓகே, ஒன்றாவது கண்டோ 8 சாப்டர் 41 ஸ்லோகா. ஓகேவா? ரெடியாமா? Hare Krishna. Ready? 1.8.41. Ada Vishvesha Vishvatman. Ada Vishvesha Vishvatman. Ada Vishvesha Vishvatman. Ada Vishvesha Vishvatman. Vishwamurte Svakeshume. Vishwamurte Svakeshume. Vishwamurte Svakeshume. Vishwamurte Svakeshume. Snehapasham imam sindhi. Snehapasham imam sindhi. Snehapasham imam sindhi. Snehapasham imam sindhi. Tridam pandushu vrishnishu. Tridam pandushu vishnishu. Tridam pandushu vrishnishu. Tridam pandushu vishnishu. Ada Vishvesha Vishvatman. Ada Vishvesha Vishvatman. Vishwamurte Svakeshume. Vishwamurte Svakeshume. Snehapasham imam sindhi. Snehapasam imam sindhi. Tridam pandushu vrishnishu. Tridam pandushu vrishnishu. Ada Vishvesha Vishvatman. Ada Vishvesha Vishvatman. Vishwamurte Svakeshume. Vishwamurte Svakeshume. Snehapasham imam sindhi. Snehapasam imam sindhi. Tridam pandushu vrishnishu. Tridam pandushu vrishnishu. Ada Vishvesha. Vishwana என்னது? லார்ட். விஸ்வநாதன் சொல்கிறோம்ல, விஸ்வா. ஈசான கண்ட்ரோலர். ஓகே, சாரி, விஸ்வானா யூனிவர்ஸா? விஸ்வானா யூனிவர்ஸ். ஓகே, விஸ்வானா யூனிவர்ஸ். ஈசானா கண்ட்ரோலர். ஸோ விஸ்வேஷானா லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், கண்ட்ரோலர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகே, விஸ்வ ஆத்மன். விஸ்வநாதன விஸ்வ ஆத்மன்னா யூனிவர்ஸோட ஆத்மா. கேட்டுக்கோங்க, யூனிவர்ஸோட ஆத்மா. விஸ்வமூர்த்தே அப்படின்னா பர்சனாலிட்டி ஆஃப் த யூனிவர்சல் ஃபார்ம். சிவகேஷுமே. சிவகேஷுனா அன்டு மை ஓன் கின்ஸ்மேன். ஸ்னேகபாசம், டை ஆஃப் அஃபெக்ஷன். அஃபெக்ஷன் அப்படின்னா அன்பு, டை ஆஃப் அஃபெக்ஷன். இமம் இது, சிந்தி கட் ஆஃப், கட் பண்ணுறது. திருதம் டீப். பாண்டுஷு பாண்டவாஸ். விஷ்ணிஷு விஷ்ணிஸ். குந்தி வந்து ரெண்டு விதத்தில் வந்து ரிலேட்டட். ஒன்று வந்து பாண்டவர்கள், இன்னொன்று விஷ்ணிஷ். கிருஷ்ணர் சைடும் குந்தி வந்து ரிலேட்டடு, பாண்டவர்கள் சைடும் ரிலேட்டட். பாண்டவரோட அம்மா குந்தி, கரெக்டா? அப்போ கிருஷ்ணர் சைடு எப்படி ரிலேட்டடு? கிருஷ்ணரோட அத்தை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிருஷ்ண சைடும் ரிலேட்டட். அதனால் அவளுக்கு வந்து நிறைய வட்டம் கிருஷ்ணரை வந்து பாண்டவர்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வட்டம் ப்ரே பண்ணுவாங்க குந்தி. ஏன்னா பாண்டவர்கள் வந்து பியூரிட்டி டிவோட்டிஸ், அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு அப்பா இல்லாத பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, குந்தி வந்து ப்ரே பண்ணுவாங்க கிருஷ்ணாட்ட. அதனால அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறதா அவங்களுக்கு ஃபீலிங். ஓகே, அந்த அஃபெக்ஷனை வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்லி குந்தி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பியூர் டிவோட்டிஸ் வந்து எப்பயுமே பக்தியை மயமாக வச்சு தான் அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்களே தவிர நார்மலாக அந்த உடல் சார்ந்த அஃபெக்ஷன் இருக்காது. கிருஷ்ணரை மயமாக வச்சு பக்தியை மயமாக வச்சு தான் அவங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்கும், அன்பு பரிமாற்றங்கள்லாம் இருக்கும். இந்த உடல் சார்ந்த அஃபெக்ஷன் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி குந்தி வந்து ப்ரே பண்ணுறாங்க. அந்த உடல் சார்ந்த அஃபெக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை ப்ரே பண்ணுறாங்க. அது யார்கிட்ட இருக்குன்னா, ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் யாருன்னா அவங்களுக்கு பாண்டவர்களும் விஷ்ணியும். விஷ்ணிங்கிறது கிருஷ்ணனுடைய வம்சம், பாண்டவ வம்சம். ரெண்டு வம்சத்துலேருந்தும் என்னுடைய அஃபெக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இட்ஸ் நாட் ஆர்டிஃபிஷியல். வேர் எவர் தேர் இஸ் நோ டிவோஷனல் சர்வீஸ், கட் தட் அப்படின்னு சொல்கிறாங்க குந்தியம்மா. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க குந்தியம்மா.
ஸோ இந்த ஸ்லோ வந்து கிருஷ்ணர் வந்து நிறைய விதமாக புகழ் பண்ணுறாங்க. ஓகே, 3 விதமாக சொல்கிறாங்க. விஸ்வ ஈஷா, விஸ்வ ஆத்மன், அப்புறம் விஸ்வமூர்த்தே. விஸ்வ ஈஷானா இந்த உலகத்து சுப்ரீம் கண்ட்ரோலர். நம்ம நேற்றே பார்த்தோம், சுப்ரீம் கண்ட்ரோலர்னா there is a controller for everything. For a school teacher is controlling students. அப்புறம் headmaster is controlling all the teachers. அப்புறம் chairman is controlling the headmaster. கரெக்டா? பிரின்சிபல். அப்புறம் கலெக்டர், அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த உலகத்தோட அம்மையா அப்போ வந்து சிவனும் பார்வதியும், அவங்களுக்கும் there is a controller. ஓகே, ஸோ விஸ்வ ஈஷா எல்லாரும் கண்ட்ரோல் யாருன்னா கிருஷ்ணர். விஸ்வ ஆத்மன் இந்த யூனிவர்ஸோட ஆத்மா. இது வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு எப்படி இந்த மெட்டீரியல் பாடியில் வந்து ஒரு சோல் இருக்க போய் திஸ் பாடி இஸ் வெரி ஆக்டிவ். இப்போ என்னோட பாடி ஆக்டிவாக இருக்குன்னா there is a minute soul which is sitting inside the heart. அதே மாதிரி திஸ் யூனிவர்ஸ் இஸ் ஆல்சோ a body. இதோட யூனிவர்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா பாட்டம் போர்ஷன், ஓகே, அத்தலை வித்தலை சுத்தலை பாத்தாலா இதெல்லாம் வந்து கிருஷ்ணனோட ஃபீட்லேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகுது. வேஸ்ட்டு அது வந்து எர்த்லி பிளானட்ஸ் அந்த மாதிரி. அப்பர் போர்ஷன்லாம் அப்பர் பிளானட் சிஸ்டம்ஸ். சத்தியலோகம் வரையும் இல்லையா, ஸ்வர்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். இந்த லோகம்லாம் வந்து அப்பர் பாடி. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் பாடி. இந்த யூனிவர்சல் பாடிக்கு there should be a soul. கரெக்டாக இல்லையா? ஒரு ஆன்மா வேணும். அந்த ஆன்மா தான் யாருன்னா கர்ப்போதக சாயி விஷ்ணு. அதனால இங்க சொல்றாங்க விஸ்வ ஆத்மன். இந்த யூனிவர்ஸ்க்கு யூ ஆர் அ சோல். ஓகே, விஸ்வமூர்த்தே யூ ஆர் த பர்சனாலிட்டி ஆஃப் த யூனிவர்சல் ஃபார்ம். இந்த யூனிவர்ஸோட ஃபார்மே நீங்க தான் அப்படின்னு சொல்லி குந்தி அம்மா வந்து அவங்களோட ரியலைசேஷனை வந்து சொல்றாங்க. ஓகே, ஸ்வகேஷமே அண்ட் டு மை ஓன், என்னுடைய கின்ஸ்மெண்ட் வந்து என்னுடைய பாசத்தை வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குந்தி மகாராணி. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லதான். ஒரு படிக்கலாமா? அத விஸ்வேஷா விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே சவகேஷுமே ஸ்நேஹபாசம் இமம் சிந்தி ததம் பாண்டுஷு விஷ்ணிஷு. ஹரி படிக்கிறியா? கத்தி படி. சரிடா, ட்ரை பண்ண, அப்புறம் கூச்சமாக இருக்கும். अद विश्वेश विश्वात्मन् विश्वमूर्ते सबकेषु मे स्नेहपाशम् इमं सिन्धि हृदं पाण्डुषु वृष्णिषु. இது மாதிரி நம்மளும் ப்ரே பண்ணோம். ஓகே, இந்த அஃபெக்ஷன்ங்கிறது இட் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல், யூ கேனாட் கட். அந்த ஃபீலிங்ஸ்லாம் எமோஷன்லாம் உள்ளே இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் தட் ஃபீலிங் வி ஹாவ் சில்ட்ரன் மேலே இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இந்த ஃபீலிங்ஸ்லாம் யூ கேனாட் கட் ஆட்டோமேட்டிக்கலி. அதை என்ன பண்ணால் வி ஹாவ் டு டவுட்டைலி டு கிருஷ்ணா. அவங்களையும் கிருஷ்ணா கான்சியஸ் ஈடு பண்ணி அந்த மாதிரி தான் யூ கேன் டூ இட். யூ கேனாட் மேனுவலி கட் தட் அஃபெக்ஷன். இவன் ரொம்ப அட்டாச்சாக இருக்கான், கட் இட். தட் இஸ் நாட் லைக் தட். ஓகே, தட் மீன்ஸ் he does not have soul. The symptom of soul is consciousness. ஒரு சோல் உடலில் இருக்குனாலே கான்சியஸ்னஸ் நிச்சயமாக இருக்கும். அந்த உணர்வுகள் ஃபீலிங்ஸ்லாம் இருந்தால் தான் அவங்க சோல். ஓகே, அதனால் அந்த அஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து இட் வில் பி தேர். ஒரு தாய்க்கு வந்து குழந்தை மேலே ரொம்ப பாசம் இருக்குதுன்னா தட் இஸ் நேச்சுரல். அந்த பாசத்தை வந்து நம்ம எப்படி திருப்பணும்னா, இப்போ குந்தி மகாராணி என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணரை நோக்கி கிருஷ்ணரை மையமாக வச்சு திருப்புறாங்க. ஓகே, she is not telling artificially cut that relationship. And also severe my type to of affection for Kingsman and Pandavas and Vishnu. அதுதான் அர்த்தம். அது என்ன அர்த்தம்னா இட்ஸ் நாட் ஆர்டிஃபிஷியல் கட்டிங். the feeling will be there. குந்திக்கு this feeling. அவங்க என்ன சொன்னா மெட்டீரியலாக எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணுங்க. பகவான் மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துறதுக்கு எது எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கோ அந்த அஃபெக்ஷனை கட் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் போறாரு, போயிட்டு இருக்கையில் ஐயோ என் பையன் வந்து ஹரிகிருஷ்ணா சொன்னா எப்படி கஷ்டம், இந்த சின்ன வயசுல எப்படி அவன் ஹரிகிருஷ்ணா சொல்லுவான், அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும், டிவி பார்க்கட்டும். இந்த affection that is not required. That affection you have to have only on Krishna, towards Krishna. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்வீங்க? அவன் நல்லா சாண்ட் பண்ணணும். இல்லாட்டி ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டாக்டர் ஊசி போடும்போது வலிச்சாலும் டாக்டர் வந்து ஊசி போடுறதுக்கு அலோவ் பண்ணணும். அம்மா கரெக்டாக அந்த மாதிரி he has to go through it. He has to chant, he has to follow the regulative principles. இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து அவனை அந்த மாதிரி வளர்க்கணும். That is a real affection. Otherwise you are spoiling the kids.
ஓகே, இதுதான் புரிஞ்சு சொல்லாங்க. கட் அஃபெக்ஷனா இட் இஸ் நாட் மெட்டீரியல். பிரபுபாதர் அந்த இதில் படத்தில் படிச்சிங்கன்னா போட்டிருப்பார். பிகாஸ் ஃபீலிங்ஸ் ஆர் தேர், யூ கேனாட் கட் த ஃபீலிங்ஸ். ஸோ யூ ஹேவ் டு டைவர்ட் ஆர் யூ ஹேவ் டு நாட் டைவர்ட், யூ ஹேவ் டு டவுட் இட் தட் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. ஓகே, தட் இஸ் ஹவ் யூ கேன் சிவியர் த ரிலேஷன்ஷிப், சிவியர் த அட்டாச்மெண்ட். ஓகே, புரிஞ்சுதுல்ல? அடுத்தது போலாமா? त्वयि में अनन्य विषया, त्वयि में अनन्य विषया, त्वयि में अनन्य विषया, त्वयि में अनन्य विशेष, मदिर मदिर मधुपते मधुपते सकृत 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 असकृत एक्चुअली असकृत रदिम उद्वहदात अद्दा अदा गंगे वौगम गंगे वौगम उदन्वती उदन्वती, त्वयि में अनन्य विषया, त्वयि में अनन्य विषया, त्वयि में अनन्य विषया, त्वयि में अनन्य विषया, मदिर मधुपते असकृत मदिर मधुपते असकृत, मति मधुपते असकृत मदिर मधुपते असकृत, रदिम उद्वहदादद्धा रदिम उद्वहदात् रद्धा, रदिम उद्वहदात् अद्धा रदिम उद्वगदात् अद्दा, गंगे वौगम उदन्वती, गंगे वौगम उदन्वती, गंगे वौगम उदन्वती, गंगे वौगम उदन्वती, त्वयि में अनन्य विषया, त्वयि में अनन्य विषया, मदि मधुपते असकृत मदिर मधुपते असकृत, रदिम उद्वहदादद्धा रदिम उद्वगदात् अद्दा, गंगे वौगम उदन्वती. गंगे वौगम उदन्वती. ஓகே, துவயினா உன்னுட்ட, ஓகே, மே என்னுடைய, அனன்ய விஷயா அப்படின்னா அன்னலாய்டு, எந்த விதமான கலப்படம் இல்லாமல் அன்னலாய்டு. ஓகே, மதி அட்டென்ஷன், மதுபதே லார்ட் ஆஃப் மது, அசக்ருத் கண்டினியூஸ்லி, ரதிம் அட்ராக்ஷன், உத்வஹதாத் ஓவர்ஃப்ளோ, அப்படி கங்கை எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுது கடல் நோக்கி போகுதோ அதே மாதிரி என்னுடைய அட்டென்ஷன் வந்து போங்கிட்டே இருக்கணும். கங்கையோட ஃப்ளோ வந்து நேச்சுரலா இல்லை அன்நேச்சுரலா? கடலில் போகிறது, கடல் நோக்கி போகிறது Natural. நேச்சுரலாக போகுது. கரெக்டாக அந்த மாதிரி நம்மளோட அட்டென்ஷனுக்கு சொல்கிறாங்க, நம்மளோட அட்டென்ஷன் நேச்சுரலாக ஒன்றுட்ட நோக்கி போகணும். உள்ளே ஒன்றை வச்சுட்டு வெளியில் எல்லாருக்கும் ஷோ காட்டுறதுக்காக அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நேச்சுரலாக ஐ ஹாவ் டு லவ் யூ, ஐ ஹாவ் டு லவ் கிருஷ்ணா லார்ட் ஆஃப் மது. எப்படி கேஞ்சஸ் வந்து சீயை நோக்கி எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மீறிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குதோ அதே மாதிரி என்னோட அட்ராக்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக, ஓகே, உங்களை நோக்கி போயிட்டே இருக்கணும். எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் கிருஷ்ணரை நோக்கி கான்ஸ்டண்ட்டாக என்னுடைய அட்ராக்ஷன் போயிட்டே இருக்கணும். எனக்கு குந்தி பண்ண பியூட்டிஃபுல் ப்ரேயர். நிறைய கங்கையோட இது பண்ணியிருக்காங்கன்னா, கங்கை வந்து யாரால் தடுக்க முடியுமா? எவ்வளோ பெரிய நதி கங்கை, பார்த்துருக்கோம்ல, கடல் மாதிரி இருக்குது கங்கை சாகரம். அது வந்து அதோட போக பார்த்தீங்கன்னா அப்படியே சீயை நோக்கி தான் போகும். அதில் என்னென்ன நீங்கள் தடுப்பு வச்சாலும் அதெல்லாம் மீறி சீயை நோக்கி போயிடும். அதேமாதிரி நமக்கு வாழ்க்கையில் எந்தெந்த தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் மீறி நேச்சுரலாக தட் ஐ ஹாவ் டு திங்க் ஆஃப் கிருஷ்ணா, இது ப்ரே பண்ணணும். திட் இஸ் நாட் சம்திங் விச் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, மதுனா என்னது? மதுனா மதுபதே, மதுங்கிறது ஒரு டிமாண்ட் இருக்கான்ல, மது கைத்தப்பா, கரெக்டா? மதுங்கிற இந்த இடத்துல மதுங்கிறது யாரு? மது இந்த இடத்துல மதுங்கிறது யாரு? Lord of Madhuna, மதுவோட அந்த அந்த இதுதானே அவருடைய இது, அவர் வென்றவன். கரெக்டா? கிருஷ்ணர் தான் அது லார்ட் ஆஃப் மது. ஆமாம், மது கைத்தப்பா, கரெக்ட். இல்லை, வேதங்களை திருடுவாங்க மது கைத்தப்பா. 2 வேதங்களை 2 அரக்கங்க வந்து வேதங்களை திருடிடுவாங்க. அதில் வேதங்களை மீட்கிறது தான் கிருஷ்ணர். ஓகே, லார்ட் ஆஃப் மதுங்கிறது கிருஷ்ணா, மதுபதே. இதுல வரும்ல அந்த ஆமை, அது வந்து அதுதான் வரும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, படிச்சு சொல்றேன். இல்ல மத்ஸ்ய அவதாரம் தானே, அந்த ராஜாவையும் தூக்கிட்டு வருவார் தெரியுமா, அந்த இது மேல வச்சுட்டு. ஆமா ஆமா, நான் இல்லை, எனக்கு படிச்சுதான் சொல்றேன். ஓகேவா, நாளைக்கு சொல்றேன். ஓகே, நைட் சொல்றேன். ஸோ லார்ட் ஆஃப் மது, ஓகே, மது பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் மது, அவர் மேல எனக்கு கண்டினியூஸா அட்ராக்ஷன் இருக்கணும். அனன்ய விஷயா மதி மதுபதே, त्वयि में अनन्य विषया मदिर मधुपते सकृत रदिम उद्वदादद्दा गंगे वहुम उदन्वती. Oh Lord of Madhu, as a Ganges forever flows to the sea,
without hindrance. Let my attraction be constantly drawn unto you without being diverted by anyone else. இதில் அகைன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் தான் சொல்கிறாங்க. பாண்டவாஸ்டையும் விஷ்ணுஷ்டையும் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஓ மேலே உள்ள அட்டென்ஷன் வந்து டைவெர்ட் ஆகக்கூடாது. ஸோ இஸ் நாட் சேயிங் கட் மீன்ஸ் இஸ் நாட் கட்டிங், ஆர்டிஃபிஷியலாக கட் பண்ணிட்டு போகிறது கிடையாது. பிகாஸ் பாண்டவாஸ் ஆர் ஆல்சோ பியூர் டிவோட்டீஸ், Vrishnis are also pure devotees. Why you have to cut the relationship? That is not cutting like that. Okay. Pandavas also you have to associate, Vrishnis also you have to associate. எங்கே தேவை இல்லையோ அங்கே கட் பண்ணுங்கன்றாங்க. எப்படி நம்ம குழந்தைங்களை சில சமயம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். நோ அவ யாராவது திட்டினா கூட நம்ம ஏதோ இடத்துல போகிறோம், ஒரு இடத்துல போகும்போது திட்டினாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதெல்லாம் காரணம் என்னென்னா we have some attachment towards children. அந்த அட்டாச்மெண்ட்டாக எடுத்துகிட்டு that children needs to be towards Krishna அந்த மாதிரி நினச்சோன்னா we have to expose children to all the spiritual practices from the young age. இப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் என்ன பண்ணுறோம், எத்தனை டியூஷன் சென்டர் போடுறோம், எல்லாம் என்னென்ன கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், எவ்வளோ கிளாஸ் சேர்த்து விட்றோம். ஏன்னா அந்த குழந்தை மேலே we are attached to the body. But we have repeatedly saying we are not the body, we are souls. அந்த சோலுக்கு ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. That has to be reached, that has to be taught by mother. மதர் தான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்லாம் சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேயே வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லணும். That will be difficult for the child. Still the mother needs to see how they can teach. அந்த அஃபெக்ஷன் தான் கட் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? நம்ம பாடிக்கு சாப்பாடு, சோலுக்கு சாப்பாடு வந்து சாண்டிங். சாண்டிங் கரெக்ட். ஓகே, சின்ன வயசுலேருந்தே வந்தால் தான் கொஞ்சமாவது ஒரு 16 வயசு 20 இயர்ஸில் கொஞ்சமாவது புரியும். ஓகே, அந்த சின்ன வயசுலேயே அந்த ப்ராக்டிஸ் இல்லைனா பெரிய வயசில் வந்து ரொம்ப கஷ்டம் சொல்லிக் கொடுக்குறது. 5 வளையாதது 50 வளையாது, ரொம்ப கஷ்டம். யூ கேனாட் டீச் தம். ஓகே, அடுத்தது போலாமா? இதான் லாஸ்ட் ஸ்லோகா 1.8.43 கண்டினியூஸாக இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விருஷ்ணி விஷ்ணி ரிஷபாவனி திருத் ரிஷபாந்தினி திருத் ராஜன்ய வம்சா ராஜன்ய வம்சா தஹனா அனபவர்க வீர்யா தஹனா அனபவர்க வீர்யா வீர்யா கோவிந்த கோத்விஜ கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதாரா சுரார்த்தி ஹராவதாரா யோக ஐஸ்வர்ய அகில குரு யோக ஐஸ்வர்ய அகில குரு பகவன் நமஸ்தே. பகவன் நமஸ்தே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரேயர். சீல வந்து குந்தியோட லாஸ்ட் பேருன்னு சொல்லிக்கலாம். அதை நான் சொல்கிறேன், திருப்பி படிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணி ரிஷபாவனி திருத் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணி ரிஷபாவனி திருத் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணி ரிஷபாவனி திருத் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணி ரிஷபாவனி ரிஷபாவனி. ஓகே, ரிஷபானா சீஃப் முதன்மையான. ஓகே, ரிஷபாவனி திருத். ஓகே, ராஜன்ய வம்சா தகனா அனபவத்ய வீர்யா ராஜன்ய வம்சா தஹனா அனபவர்க வீர்யா கோவிந்த கோத்விஜா த்விஜா சுரார்த்தி ஹர அவதாரா யோக ஐஸ்வர்ய அகில குரு பகவன் நமஸ்தே. இது கொஞ்சம் கஷ்டம் தான், இது ஒரு படிக்கலாம், கேளுங்க எவ்வளவு நல்லா இருக்கு கேளுங்க. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சக விஷ்ணி ரிஷபாவனி திருக் ராஜன்ய வம்சா தஹனா அனபவர்க வீர்யா கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதாரா யோகேஸ்வர அகில குரு பகவன் நமஸ்தே. ரொம்ப அருமையான ஸ்லோகம். எப்படின்னா கிருஷ்ணரை வந்து நிறைய விதமா புகழ்றாங்க குந்தி மகாராணி. ஓ கிருஷ்ணா, கிருஷ்ண சகானா ஃப்ரெண்ட் ஆஃப் அர்ஜுனா. அப்புறம் யாரு? ரிஷபாவனி திரு சீஃப் அமங் த டெசரண்ட் ஆஃப் விஷ்ணி. அந்த விஷ்ணிலேயே முதன்மையானவர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாங்க. யூ ஆர் த டெஸ்ட்ராயர் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச் ஆர் டிஸ்டர்பிங் எலமெண்ட்ஸ் ஆன் த எர்த். கிருஷ்ணர் வந்தது வந்து 2 விஷயம். ஓகே, ஒன்று பரித்ராணாய சாதுனா, அப்புறம் விநாசாய சுதுஸ்கதா. இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ராஜாக்கள் வந்து
வந்ததுனால அந்த பாரத்தை குறைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, யூ ஆர் த டிஸ்ட்ராயர் ஆஃப் தோஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நீங்கள் வந்து அழிச்சிங்க. ஓகே, யுவர் ப்ரௌஸ் நெவர் டிட்டோரியேட்ஸ். எப்படி வந்து சன்லேருந்து டெய்லி லைட் வருது கரெக்டாக, அந்த சன் என்னைக்காவது வெளிச்சத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கா, அதோட பவர் என்னைக்காவது குறைஞ்சிருக்கா? அதை விட 1000 times million times பெட்டர், மீன்ஸ் பெஸ்ட் கிருஷ்ணாவோட ப்ரௌஸ். இட் வில் நெவர் டிட்டோரியேட், அழியக்கூடியதே கிடையாது. அண்ட் யூ ஆர் த ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த டிரான்செண்டன்ட் அபோர்ட். இந்த ஆன்மீக உலகத்தோட ப்ரொப்ரைட்டர், அதை வச்சிருக்கிறவங்க நீங்கள் தான். அண்ட் யூ டிசென்ட் டு ரிலீவ் த டிஸ்ட்ரெஸ் ஆஃப் த கவுஸ், பிராமணாஸ் அண்ட் டிவோட்டீஸ். இந்த பர்பஸ் வந்து க்ளீனாக போட்டிருக்காங்க. கிருஷ்ணா எதுக்கு கீழே வராரு, அவர் வந்து பசுக்களுடைய துயரங்களையும் பிராமணர்களுடைய துயரங்களையும் பக்தர்களுடைய துயரங்களையும் போக்குறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து கீழே வராரு, இந்த உலகத்துக்கு வராரு. ஓகே, யூ பொசஸ் ஆல் மைஸ்டிக் பவர்ஸ். எல்லா விதமான மைஸ்டிக்ஸ், 8 விதமான மைஸ்டிக்ஸ் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அனிமா, லகிமா, பிராப்தி, சித்தி. இப்போ 8 விதமான சித்திஸ் இருக்கு. சின்னதாகிறது, திடீர்னு பெருசாகிறது, இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாகிறது, நினைச்ச இடத்துல பறக்கிறது, இந்த மாதிரி 8 விதமான யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது. ஆமா ஆமா, they can do that with சித்தி. 8 சித்திஸ் இருக்கு. அந்த மாதிரி சித்தாஸ்க்கெல்லாம் யூ ஆர் த மாஸ்டர். சித்தாஸ்னா இந்த மாதிரி சித்தி பண்றவங்க அதுல பெர்ஃபெக்ட் ஆனவங்க சித்தாஸ். சித்தினா கொஞ்சம் அந்த மாயமா பண்ணுவாங்கல்ல. இந்த உலகத்துல வந்து சித்தாஸ் எப்படின்னா, நிறைய நாள் தவம் பண்ணி, திருவண்ணாமலைலாம் இருக்கு இல்லையா, அங்க நிறைய தவம் பண்ணி சித்தா வராங்க. ஆனா சித்தா லோகானே ஒரு பிளானட் இருக்கு. அங்க பிறந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு 8 விதமான சித்தி இருக்கும். அந்த குழந்தையே பறக்கும், எந்த விதமான உபகரணம் இல்லாம. எப்படின்னு ஏரோப்ளேன்லாம் கிடையாது, சும்மா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பறக்கும். எல்லா விதமான சித்தியும் எல்லாருக்குமே அங்கே இருக்கும் சித்த லோகால். என்ன அர்த்தம்னா, அந்த சித்த லோகா, அந்த சித்திஸ் வந்து இட் இஸ் நாட் டாப் மோஸ்ட், தட் இஸ் அ மைஸ்டிக் யோகா. அந்த யோகாவுக்கு மேலே தான் பக்தி யோகா இருக்கு. ஓகே, ஸோ கிருஷ்ணா பொசஸ் ஆல் த மைஸ்டிக் பவர்ஸ். யூ ஆர் த பிரிசெப்டர் ஆஃப் த என்டையர் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்க்கே நீ தான் முதன்மையானவர். யூ ஆர் த அல்மைட்டி காட் அண்ட் ஐ ஆஃபர் யூ மை ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒபீசியன்சஸ். எப்படி ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் குந்தி மகாராணி சொல்லிக் கொடுத்தான். கிருஷ்ணரை எந்த விதமாக புகழ் பண்ணுறாங்க, ஓ ஃப்ரெண்ட் ஆஃப் அர்ஜுனா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணாக்கு ரொம்ப ஹாப்பி. தேவிக்கு நந்தனா அப்படின்னா கிருஷ்ணாக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் யூ ஆர் ரிமைண்டிங் கிருஷ்ணா அபவுட் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் டிவோட்டீஸ். அதனால் கிருஷ்ணர் வந்து விதவிதமாக வந்து குந்தி மகாராணி புகழ் பண்ணுறாங்க. இன்னொரு பார்க்கலாமா? ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணி ரிஷபாவனி திருக், ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணி ரிஷபாவனி திருக். விஷ்ணிங்கிறது ஒரு வம்சம், அதுக்கு சீஃபான ரிஷபா அப்படின்னா சீஃப், அதுக்கு சீஃப் யாருன்னா கிருஷ்ணன். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் லைனு. ராஜன்ய வம்சா தகனா அனபவர்க வீர்யா, தகனா அனபவர்க வீர்யா. அனபவர்க அப்படின்னா டெட்டரேஷனே கிடையாது. ஓகே, அவரோட ப்ரௌஸுக்கு டெட்டரேஷனே கிடையாது. அப்படி ப்ரௌஸ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சண்டை நான் வச்சுக்கணும், சண்டைக்கு என்னைக்காவது டெட்டரேஷன் இருக்கா? நோ. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரையும் வதம் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அவர் ப்ரோஸ் கொஞ்சம் கூட மங்கல, அப்படியே தான் அவர் இருக்கிறார். ஓகே, அதுதான் அது சொல்றாங்க. ராஜன்ய வம்சா தகனா அனபவர்க வீர்யா, கோவிந்த கோத்விஜ சுராத்தி ஹராவதாரா, அவதாரா. கோனா பசு தெரியும் இல்லையா எல்லாருக்கும், கோனா பசு. த்விஜானா 2 பிறவி. முதல் பிறவி வந்து அம்மா அப்பா கொடுக்குறது. பை பர்த் எவ்ரி ஒன் இஸ் சூத்ரா. 5 குழந்தைங்க பிறக்க ஒரு அம்மா அப்பாக்குன்னா 5 குழந்தைங்களும் சூத்ரா தான் பை பர்த். 2வது பிறவி இட் இஸ் கிவன் பை ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், குரு. இந்த 2வது பிறவி என்ன பண்ணாங்கன்னா, வந்து ஒழுக்கமா இந்த மாதிரி வந்து 14 மாளிகைகள் சேர்ந்த பிறகு அவருக்கு தீட்சை வழங்கப்படுது. ஓகே, அப்போ அந்த பூணல் போடுறாங்க. திஸ் இஸ் அ செகண்ட் பர்த். யாருக்கு இந்த மாதிரி செகண்ட் பர்த் கிடைக்குதோ அவங்க வந்து த்விஜா. ஸோ கோவிந்தா என்ன பண்றாருன்னா, கோ த்விஜா, இது 2 பேரையும், பிராமணர்களையும் த்விஜா. த்விஜானா யாரு? பிராமணரையும், கோனா பசுக்கள், இது 2ஐயும் பாதுகாக்கிறதுக்கு. கோ த்விஜா சுரார்த்தி. சுரானா டெமிகாட்ஸ் ஆர் டிவோட்டிஸ். இந்த 3 பேர், கோ த்விஜா சுரா, இந்த 3 பேரையும் நீங்க பாதுகாக்கிறதுக்காக வர்ற. இதை இப்போ முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, அழிக்கிறது. ராஜன்ய வம்சா தகனா அனுபவக வீரியா கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதா. இது 2வது பர்பஸ். 2வது பர்பஸ் ப்ரொடெக்டிங். ஓகே, கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதாரா, கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி
Surati Aravadara. கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹர அவதாரா. Govinda Godvija Surarthi Haravadara. புரிஞ்சுதா? ஓகே. யோக ஐஸ்வர்ய யோக ஐஸ்வர்ய அகில குரு பகவன் நமஸ்தே. யோக ஐஸ்வர்ய யோக ஐஸ்வர்ய அகில குரு பகவன் நமஸ்தே. யோக ஐஸ்வர்ய அகில குரு பகவன் நமஸ்தே. யோக ஐஸ்வர்ய அகில குரு பகவன் நமஸ்தே. யோக ஐஸ்வர்யா எல்லா மைஸ்டிக்ஸ் பவர்ஸ்க்கும் நீங்க தான். இந்த யூனிவர்ஸ்ல என்னென்ன மைஸ்டிக்ஸ் பவர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்க தான் தலைவன். இந்த யூனிவர்ஸுக்கும் நீ தான் முதன்மையானவன். பகவான்னா என்னது? எல்லா ஆப்புலன்ஸும் இருக்குது. இந்த பகவானுக்கு நம்ம மீனிங் பார்த்தோம் இல்லையா? சர்வைஸ்வர்ய சமக்ரஷ்ச வீரியஷ்ச அசஸ்ரியா ஞான வைராகிய செய்வ சன்னமாக இதுங்கனா. இந்த 6 விதமான அப்புலியன்ஸ் நிறைஞ்சிருக்கிற பகவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நமஹா ஒபிசன்ஸ் பே பண்றாங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா ஒரு விட படிச்சு ரிவைஸ் பண்ணலாமா? ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விருஷினி ருஷபாவனி திருத் श्री कृष्ण कृष्ण सखा विष्णु ऋषभावनित्रे राजन्यवंसा दगना अनपवर्ग वीर्या राजन्यवंसा दगना अनुभवर्ग वीर्या गोविंद गोद्विज सुरार्ति हरावतारा गोविंद गोद्विज सुरार्ति हरावतारा योगैश्वर्य अखिल गुरो भगवन् नमस्ते. योगैश्वर्य अखिल गुरु भगवन् नमस्ते. वेरी गुड, सूपर. முதல்ல படிக்கலாம். அந்த உத்தரவாசம் படிமா. 8.9 1.8.9 படிடா. நான் கத்தி படி. 1.8.9 படிமா. पाहि पाहि महायोगिन् देव देव जगत्पते नान्यं त्वत् अभयं पश्ये यत्र मृत्यु परस्परम्. कुन्ती उवाच नमस्ते पुरुषं द्वाद्यम् नमस्ते पुरुषं द्वाद्यम् ईश्वरं प्रकृते भराम् ईश्वरं प्रकृते पराम् अलक्ष्यं सर्वभूतानाम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम्. अन्तर्बहिरवस्थितम्. அடுத்தது படிப்பா. அடுத்தது படி மணி. அடுத்தது படி. தெரியுமா? மாயா ஜமனிகாச்சன்னம் अज्ञा अदोक्षजमव्ययम् अज्ञा अदोक्षजमव्ययम् मूढादृशा न लक्ष्येषे मूढादृशा नाट्यदरो यथा नदो नाट्यदरो यथा. என்னோட படிக்கிறேன். மாயா ஜவனிகாச்சன்னம் माया जवनिकाच्छन्नम् अज्ञा अदोक्षजमव्ययम् अज्ञादोक्षजमव्ययम् न लक्ष्यसे मूढादृशा नालक्ष्यसे मूढादृशा नतो नाट्यदरो यथा. नदो नाट्यदरो यथा. இது படி, ஈஸியா இருக்கும். படி. கிருஷ்ணாய कृष्णाय वासुदेवाय कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च देवकीनन्दनाय च नन्दगोपाकुमाराय नन्दगोपाकुमाराय गोविन्दाय नमो नमः गोविन्दाय नमो नमः. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये. नमस्ते पङ्कजाङ्ग्रे 1.8.25 विपतः सन्तुता सस्वत् विपतः सन्दुता सस्वत् तत्र तत्र जगद्गुरो तत्र तत्र जगद्गुरु भवतो दर्शनं यत्स्यात् भवतो दर्शनं यक्ष्यात् अपुनर्भवदर्शनम्. अपुनर्भवदर्शनम्. படிக்கிறியா? जन्मैश्वर्य जन्मैश्वर्य सुतश्री शुतशिबि जन्मैश्वर्य सुतश्रीभि एदं मान मान न मदपुमान्. मदकुमार वेरी गुड. एदमाना मदपुमान्
நைவார்ஹதி नैवार्हति அபிதாத்தும் अभिधातुं वै நைவார்ஹதி அபிதாத்தும் வை त्वाम् त्वाम् अकिञ्चन गोचरम् त्वाम् अकिञ्चन கோச்சரம். இந்த இதெல்லாமே நான் அந்த இதில் கொடுத்துருக்கேன், ராஜகில் பாகம் பிளாக் ஸ்பாட்டில் கொடுத்துருக்கேன், பிவி பிளாக் ஸ்பாட்டில். இது எல்லா ஸ்லோகமும் ஒரு ப்ரேயர்ஸ் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இது கஷ்டமாக இப்போ இருந்தாலும் நம்ம திருப்பி ஒரு வட்டம் ரெக்கார்ட் பண்ணி இது கேட்க டெய்லி கேட்க என்ன ஆகும்னா அது பழகிடும். ஸோ ஒன்ஸ் யூ மெமரைஸ் இட் தென் யூ ரீட் இட் அகைன், தென் இட் வில் ரெஜிஸ்டர் இன் த மைண்ட். அப்போ இப்போ வந்து ஒரு சாம்பிள் மாதிரி இப்போ எல்லாம் பார்த்துடுறோம். ஓகே, திருப்பி என்ன பண்ணால் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி டெய்லி யூ ஹவ் டு ஹியர் இட். தென் வென் யூ கோ த்ரூ இட் அகைன் தென் இட் வில் ரெஜிஸ்டர் இன் த மைண்ட். ஓகே, அடுத்தது படிக்கலாமா? நமோ கிஞ்சன வித்தாய नमो किञ्चन विद्याय நிவృத்த குணவிருத்தயே गुणवृद्धये ஆத்மா ராமாய சாந்தாய आत्मा रामाय शान्ताय கைவல்ய பதயே நமः कैवल्यपतये नमः மன்யே த்வாம் காலமீசானா मन्ये त्वां कालमीशाना அநாதி நிதனம் விபோ अनादिनिधनं विभो சமம் சரந்தம் சர்வத்ர समं सरन्तं सर्वत्र பூத்தானாம் யன்மிதா கலிஹி भूतानां यन्मिता कलिः ந வேத கஷ்சித் பகவான் சிகிர்ஷிதம் न वेद कश्चित् भगवान् चिकीर्षितम् தவ இகமானஸ்ச நிர்ணாமிதம் பனம் तव इयमानस्य निर्नामितं फलम् ந யஸ்ய கஷ்சித் தைத்தோ அஸ்தி கர்கிஷேத் नायस्य कश्चित् दैतो अस्ति हर्षे द्वेषश्च यस्मिन् विषमा मतिर्निर्णाम्. द्वेषश्च यस्मिन् विषमामधिर्निर्णाम् வெரி குட். இப்போ அடுத்தது போகலாம். இன்னைக்கு படிச்சது இல்லையா? இல்லையே ஸ்ருண்வந்தி இருக்குல்ல, ஸ்ருண்வந்தி எங்க இருக்கு? கிரகந்தி 36 शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति अभिक्ष्णशः शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति अभिक्षिषः स्मरन्ति नन्दन्ति तवेदं जनाः स्मरन्ति नन्दन्ति तवेदं जनाः ता एव पश्यन्ति अचिरेण तावकम् ता एव पश्यन्ति अचिरेण तावकम् भवा प्रवाहो अपरमं पदाम्बुजम्. भवाप्रभवो अपरं पदाम्बुजम्. ஓகே, இப்போ அடுத்தது வந்து அத விஸ்வேஷா விஸ்வாத்மன் अथ विश्वेश विश्वासन् விஸ்வமூர்த்தே சவகேஷமே विश्वमूर्ते स्वकेशे ஸ்ரேயபாஷம் இமம் சிந்தி स्नेहपासम् इमं सिन्धि திருதம் பாண்டிஷு விஷ்ணுஷு कृतं पाण्डिषु वृष्टिषु त्वयिमेनन्य विषया त्वयि अन्यविषया मतिर् मधुपते असकृत् मधुपते असकृत् रतिम् उद्वहदात् अद्धा नदीमुद्भवतः गङ्गे वौघम् उदन्वती. भवम् उदन्वती. The last श्री कृष्ण कृष्ण शका वृष्णि ऋषभावनि दृक् श्री कृष्ण कृष्ण सखा वृष्णि ऋषभाविनी राजन्यवंसा दहना अनभवद्गवीर्या राजन्यवंसा दहना अनभवद्गवीर्या गोविन्द गोदुविज सुरार्ति हरावतारा गोविन्द गोदुविज सुरार्ति हरावतारा योगैश्वर अखिल गुरो भगवन् नमस्ते. योगैश्वर्य अखिल गुरु भगवन् नमस्ते. ஓகே, இதோட இன்னைக்கு வந்து இன்னையோட குத்தியோட மகானோட ப்ரேயர்ஸ் முடிஞ்சது. அதுக்கடுத்து அந்த சிலபஸில் கொடுத்துருக்கேன். அந்த சிலபஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கு வரிசையாக. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து குருகிட்ட எப்படி பர்மிஷன் கேட்குறது, நம்ம என்னென்ன அபராதங்கள் அஃபென்ஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணும்போது, அந்த அஃபென்சஸ்லாம் நம்ம எப்படி வந்து நிவர்த்தி பண்ணுறது, அதுக்குள்ள மந்திரங்கள் என்ன. அப்புறம் நிறைய பேர் இந்த குந்தி மகாராணி மாதிரி பீஷ்ம ப்ரேயர்ஸ், அக்ரூர் ப்ரேயர்ஸ், அப்புறம் காளியோட ஒய்ஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ரேயர்ஸ், யமுனாச்சாரியா ப்ரேயர்ஸ், மதுவாச்சாரியர், ஏகப்பட்ட ப்ரேயர்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் அதில் எது எது இம்பார்ட்டன்ஸோ நம்மளால் சொல்ல முடியுதோ, இப்போ இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண ஷகா விஷ்ணு ரிஜபாமிதிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ப்ரேயர். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஈஸியான ப்ரேயர்ஸாக அதில் ரெண்டு லைன் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன்.
அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அதனால் அவரோட ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கடுத்து திருப்பி சேர்ந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியும் திருப்பி கேட்கலாம். ஓகே, இதில் எது கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். எதர் ஃபேஸ்புக்கில் போடலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் போடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. திருப்பி நாளைக்கு 10:30 மீட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா.